இதா பைப்போலார் மோட்டார் 1 2 3 4. இதை சீக்வன்ஸாக செஸ் பண்ணணும். சரிங்க, ஏன் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அந்த பொருள் எத்தனை பொருள்னு பார்க்கணும். சரியா, இதுவும் பைப்போலார் 2 2 4 2 2 4. பைப்போலார் 3 பைப்போலார் 2 3 4. அடுத்தது இது என்னது? இது வோல்டேஜ் சப்ளை. எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, எல்என் ஏசி ஏடிசி. ஏசியை இங்கே கொடுக்கணும், லைன் அண்ட் நியூட்ரலை இங்கே கொடுக்கணும். இங்கேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துக்கணும். வோல்ட் மீட்டரில் பார்க்கணும். இதை செக் பண்ணிடுவோம். சரியா, மித்த கிட்ட எடுக்கும். அது இது நான் சிஎன்சி ஷீல்டு. இதுதான் ஓகேவா. இது எதுக்கு கொடுக்குறோம்னா ஸ்டெப்பர் மோட்டாருக்கு டிரைவர் அதிகமான கரண்ட்டை கொடுக்க மேலே வச்சு கொடுக்கணும். புரியுதா, இதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். இது ஷீல்டு மாதிரி செய்யணும், ஆர்டினோ மேலே வைக்கணும். ஓகே, ஷீல்டு மாதிரி செய்யணும். கெப்பாசிட்டி ஓகே. இது 12 வோல்ட் எதுலேருந்து கொடுக்கணும்? அது இதுலேருந்து கொடுக்கணும். எங்கே இதில் ஏசி கொடுக்கணும், லைன் அண்ட் நியூட்ரலு. இதில் லைன் அண்ட் நியூட்ரலு ஏசி கொடுக்கணும். இங்கேருந்து பாசிட்டிவு, இங்கேருந்து ஒரு நெகட்டிவ், ஏதோ ஒன்றில். புரியுதா? ஓகே, இங்கே கொடுக்கணும். இங்கே கொடுத்துட்டு அடுத்து இங்கே இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் இருக்கும். இதை தாண்டி தான் போகும். அடுத்தது என்ன? பக்கு கன்வெர்ட்டர். பக் கன்வெர்ட்டர்ன்றது எதுக்கு? கரண்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு அதை நினைக்கிறேன். ஓகே, இது என்னதுமா? ஒர்க் கன்வெர்ட்டர். பவர் ரெடி. அது இந்த சிப்பு இருக்குல்ல, சிப்பு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். புரியுதா? ஓகே, ஒர்க் கன்வெர்ட்டர் அதுக்கு தான். நாங்கள் இதை வச்சு வைங்க, இங்கே வைங்க. ஓகே, இதனால் வந்து இந்த டிரைவர்ஸ் அப்போ எடுத்துக்கலாம். டிரைவர்ஸ் இதோட வச்சுருங்க. இது வந்து அந்த டிசி எடுக்க. இது பண்ணது அந்த டிசி இதெல்லாம் வேலை செய்யுமா என்னென்னு பார்க்க முடியாது, அதை மட்டும்தான் பார்க்கணும். இது ஆர்டினோ, இது வேலை செய்தா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் சொல்கிற மாதிரி அடுக்குங்க இங்கே பண்ணுறோம். இது இப்படி வச்சுருங்க. என்ன இதை இப்படி வச்சுருங்க. இதை எடுங்களேன் அக்கா. ஓகே, வச்சுட்டு இதை செக் பண்ணணும். இருக்கா?